இங்கே பார்க்காம ஜென்ரலாக நடந்துவாங்க. ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன, என்றும் உண்மையை உறக்கச் சொல்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா முந்தா நாள் தான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். டி ராஜேந்திர அவர்கள்ட்ட போயிட்டு அவர் வந்து அட்வைஸ் பண்ணி, அதாவது திட்டாமல் அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருந்திருக்காரு. அதை வந்து இவன் வந்து கட் பண்ணி போட்டு, நான் வந்து நாங்கள் பாருங்கள் டி ராஜேந்தர் வந்து என்னை வந்து இது பண்ணிட்டாரு, டி ராஜேந்திர நான் பார்த்துட்டேங்கிற மாதிரி போட்டு ஒரு சில விஷயங்களை வந்து இவன் பரப்பியிருந்ததை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இவன் ஒரு விஷயத்த வந்து இப்போ பண்ணியிருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் வந்து ஆல்ரெடி வந்து இந்த கோயிலுக்குள்ளே வந்து போகும்போது அங்கே வச்சு ஒரு அந்த ப்ரெஸ் பீப்புளுக்காக ஒரு அதாவது ப்ரெஸ் ரிலீஸ் வீடியோ எடுத்தப்போ, அந்த வீடியோ எடுத்ததுக்காகவே வந்து அரசு வந்து அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சிருந்துச்சு. ஓகேவா? வழக்கு பதிவு செய்யறதுக்கு வேணும், கோயிலுக்குள்ளே இவங்க அனுமதி இல்லாமல் வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதாவது கோயில் வளாகத்துக்குள்ள அந்த அந்த கோயில் இருக்கக்கூடிய பிளேஸ்க்குள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, ஆனால் இவங்க வெளியில் வச்சு தான் வீடியோ எடுத்திருந்தாங்க. இருந்தாலும் வழக்கு பதிய வேண்டும்னு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் நிறையவே இது பண்ணாங்க. ஆனால் இப்போ இந்த தர்பூசணி கோயிலில் ஸ்ட்ரெயிட்டாக ஐயர் வந்து அந்த தீபாராதனை வந்து அவங்க வந்து கொண்டு வந்து காட்டுவாங்க. அர்ச்சகர்கள் வந்து தீபாராதனை காட்டும் பொழுது அங்கே வீடியோ எடுத்திருக்கிறான், கோயிலை சுற்றி வீடியோ எடுத்திருக்கிறான். ப்ளஸ் வந்து கோயிலோட அந்த கர்ப்பகிரகம் தெரிகிற மாதிரி இவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, எல்லா கோயில்கள்லையுமே வந்து சாமியை வந்து புகைப்படம் எடுக்கிறதும், சாமி இருக்கக்கூடிய அந்த பிளேசஸில் வந்து ஃபோன் உபயோகிக்கிறது, புகைப்படம் எடுக்கிறதும் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. இவனோட ஒரு சீப் பப்ளிசிட்டிக்காக இவன் வந்து அந்த இடத்துல வந்து வீடியோஸ் எடுத்திருக்கான். ஸோ இது வந்து கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாடு அரசு வந்து இதன் மேலே வந்து நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண விஷயங்களை வந்து எதிர்கட்சிகள் பெரிய லெவலில் இது பண்ணாங்க. இவனை மாதிரி சில பேர் வந்து எந்த இடத்துல வீடியோ எடுக்கணும், எந்த இடத்துல வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு பண்ணுற சில விஷயங்கள் நாளைக்கு வந்து ஒரு ஆள் வந்து அதை எதேர்ச்சியாக தெரியாமல் செஞ்சால் கூட சரிங்களாம். இவன் வந்து படித்த நபர், நான் வந்து ஃபிசியோதெரபி டாக்டர்னு சொல்லக்கூடிய நபர், நான் வந்து எனக்கு எல்லா சமூக நிகழ்வுகளும் தெரியும் சொல்லக்கூடிய நபர், அங்கே வந்து போர்டே வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சனீஸ்வரர் கோயில், ஓகேவா? சனீஸ்வரர் கோயிலாக இருந்தாலும் எந்த கோயிலாக இருந்தாலும் கர்ப்பகிரகம் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து வீடியோ எடுக்க தடை செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இவன் அதை வீடியோ எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணி அதால் வந்து ஒரு குறிப்பிட்ட வியூஸை ஏற்றி இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இதன் மேலே வந்து தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். நண்பர்களாகிய நீங்களும் கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒரு கேள்வி எழுப்பணும். இதை கேள்வி எழுப்பும் பட்சத்தில் அவன் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து இதே மாதிரி விஷயங்கள், ஓகேவா, தொடர்ந்து இதே மாதிரி விஷயங்கள் தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரூல்ஸ்க்கு அகெயின்ஸ்டான விஷயங்கள், வந்து பேட்டி எடுக்க வர்றவங்களை தாக்குறது, தாக்கிட்டு என்னையை தாக்கிட்டாங்க அப்படிங்கிறது, தொடர்ந்து தன்னுடைய ஒரு குறையை வைத்துக்கொண்டு அதை வைத்தே கோல் அடித்து கொண்டிருக்கிறார் இந்த வாட்டர்மேன். ஓகேவா? மற்ற இடங்களில் அதை தெரிவிக்காமல் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சப்போஸ் இவருக்கு எதிராக திரும்பும் பட்சத்தில் வந்து இவர் வந்து அதை முன்வைத்து, அந்த குறையை முன்வைத்து, சார் நான் இப்படி எனக்கு வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது போலீஸார்கள் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இதையே ஒரு ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கிட்டு இவர் தொடர்ந்து இதே மாதிரி அநாகரிகமான செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. இதற்கான நடவடிக்கைகளை வந்து தமிழ்நாடு காவல்துறையும் சரி, நம்ம மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் சரி, அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் இதை வந்து இந்த வீடியோவை வந்து பார்க்கும் வரை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக. ஏன்னா அவர் தான் இது மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். கோவிலுக்குள்ளே இந்த மாதிரி வீடியோ எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணுறது வந்து இப்போ வந்து பெரிய அந்த ஹீரோஸ் இவங்க கூட நிப்பாட்டிட்டாங்க. பட் இவனை மாதிரி சில ஆட்கள் வந்து இதை பண்ணுறது வந்து மிகவும் தவறான முன்னுதாரணமாக மாற வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை பார்த்து இவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் உண்மை என்ன, என்றும் உண்மையை உறக்கச் சொல்வோம்.